வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் தலைமையில் நடந்தது. இதில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், கலெக்டர் குலத்துங்கன், டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற இந்த மனித வேலை நாட்களை மத்திய அரசாங்கம் உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 14 லட்சம் மேண்டேஸ் கிட்டத்தட்ட ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. கூடுதலாக ஒதுக்கி தான் கொடுத்துருக்குறாங்களே தவிர அந்த 100 நாள் வேலையை சம்பந்தமாக இன்றைக்கு மத்திய அரசு எந்தவித குறையும் புதுவை மாநிலத்திற்கு வைக்காத ஒரு சூழல் தான் இருக்கிறது. எனவே நாம் நல்ல முறையிலே மத்திய அரசாங்கம் புதுவை மாநிலத்திற்கு தேவையான நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதற்கான மெமரண்டம் அரசின் சார்பாக கோப்பு அங்கே போயிருக்குது. அதனால் மத்திய அரசு அதை பரிசீலனை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த முறை அந்த கோப்பானது இந்த முறை அந்த மனுவானது ஒரு இடத்துல கொடுக்கப்படவில்லை. கோப்பு போனாலும் ஒரு சில நேரத்தில் எங்கே பயில இருக்குன்ற ஒரு விஷயம் குழப்பம் நீடிக்கும். இப்போ அவர் அமைச்சரே நேரடியாக வரும்போது இதற்கான கோரிக்கைகள் நீங்கள் இதில் இது நேரடியாக இது மத்திய அரசுடைய ஆய்வில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி ஏற்கனவே ஆய்வில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால மீண்டும் அதை இங்கே வலியுறுத்துவதற்கான அவசியம் ஏற்படவில்லை. இல்லை, அதற்கான அவசியம் ஏற்படலை. அதாவது இந்த நேரத்தில் ஆல்ரெடி அங்கே கோப்பு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு அது மத்திய அரசுடைய பரிசீலனை இருக்கின்ற காரணத்தினால் இங்கு அவரிடம் அந்த கோரிக்கை வைப்பதற்கான அவசியம் ஏற்படவில்லை. தேர்தலுக்குள்ள மாநில அந்தஸ்து கிடைத்துவிடும் புதுச்சேரி. புரியல. தேர்தலுக்குள்ள புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உரிய நேரத்தில் உரிய அறிவிப்பை மத்திய அரசாங்கம் அறிவிக்கும். நன்றி. 1 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு வெளியே வந்த மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் செய்தியாளர்களை சந்தித்தார். அவரிடம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். लोगों के खुशियों के लिए हम सब मिलकर काम कर रहे हैं. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி சின்னையாபுரத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு 220 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இதனை மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், புண்ணிய பூமியான புதுச்சேரியில் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குகிறது. இங்கு கடல் அலைகள் தினமும் வீசி பாரத மாதாவின் பாதங்களை கழுவுகிறது. இங்கு நல்ல கல்வி, சுகாதாரம் கிடைக்கிறது. நல்ல மனிதர்கள் உள்ளனர். மத்திய அரசின் ஆதரவுடன் நல்லாட்சி நடக்கிறது. வளர்ச்சியை நோக்கி புதுச்சேரி செல்கிறது. மத்திய அரசின் திட்டங்கள் வேகமாக செயல்படுத்தப்படுகிறது. புதுச்சேரியில் எம்பிக்கள் மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். 2047 வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க பிரதமர் பாடுபடுகிறார். வறுமையில்லாத இடமாக இந்தியா மாற வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் நோக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்றார். विवेकानंद जी के बचपन का नाम क्या था? नरेंद्र. विवेकानंद जी के बचपन का नाम नरेंद्र. और आज दुनिया के सबसे लोकप्रिय नेता कर्मयोगी प्रधानमंत्री का नाम नरेंद्र. सभी एक इसमें है. एक नरेंद्र में घोषणा की थी, दूसरा नरेंद्र पूरा कर रहे हैं. यह हम सबों के लिए सौभाग्य की बात है. सामने आज कोई बेघर न रहे. यह सपनों को पूरा करते हुए हमारे प्रधानमंत्री जी की सोच, हमारे मुख्यमंत्री जी की सोच, हमारे एसडी साहब की सोच और हमारे गृह मंत्री जी की सोच और आप सब की शुभकामनाएं यह एक ताकत बनकर पुदुचेरी को बहुत आगे ले जाएगा. बहुत बहुत धन्यवाद. இந்த குடியிருப்பில் சாலைகள், குடிநீர் வசதி, வடிகால் வசதி, கழிவுநீர் இணைப்பு, லிப்ட், மின்சாரம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தகுதியான பயனாளிகளுக்கு அவை ஒதுக்க ஏற்பாடுகள் நடக்கிறது. குடிசை வீடுகளை இல்லாமலே மாற்ற வேண்டும் என்று அதுக்கடுத்து அந்த மத்திய பாரதத்தினுடைய பேர்ல அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. நம்ம 2 திட்டம் இணைத்து மக்களுக்கு நம்ம அதாவது குறைந்த 2 லட்சம் ரூபாய் இருந்தது 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். நம்முடைய தாழ்த்தப்பட்ட இந்த மக்களுக்கு 7 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இது மாதிரி ஏன்னா ஒருவருக்கு வீடு கட்டி கொள்வதற்கு 600 சதுரடி, 450 சதுரடி, 600 சதுரடி வீடு கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு தேவையான முழுமையா கொடுங்க அரசுடைய எண்ணம். அது இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுக்குரிய முதல்கட்ட தவணை கொடுத்துப்போம். ஒரு 1700 பேருக்கு முதல்கட்ட தவணைக்கு அந்த வீடு கட்டுகின்ற திட்டத்துல உதவித்தொகை வழங்க இருக்கின்றது. விழா முடித்து வெளியே வந்த மத்திய இணை அமைச்சர், கவர்னர், முதல்வர், அமைச்சர்கள் ஆகியோருக்கு திருஷ்டி பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கழிக்கப்பட்டது. ராமநாதபுரம் ரெகுநாதபுரத்தில் தென் தமிழகத்தின் சபரிமலை என அழைக்கப்படும் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை விழா
கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஐயப்ப பக்தர்கள் ரெகுநாதபுரம் ஸ்ரீ முத்துநாச்சியம்மன் கோயிலிலிருந்து வண்ணப் பொடிகளை உடலில் பூசிக்கொண்டு பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ ஐயப்பன் திருவுருவ சிலையை அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வைத்து ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பின்னர் கோயில் அருகில் உள்ள பஸ்ம குளத்தில் ஐயப்பனுக்கு ஆராட்டு விழா நடைபெற்றது. கோயிலுக்கு எடுத்து வரப்பட்ட ஐயப்பன் சிலைக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. தென் மாவட்டங்களைச் சேர்ந்து ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் வழிபட்டனர். வனத்தில் இருப்பார் சாமியே ஐயப்போ பகவானே தேவனே ஈஸ்வரனே உத்திர தேங்காய் சாமி திண்டகத்தோ முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். குறைவு என்பது இப்ப தொடங்கல. 2008லேயே மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக, நக்சலைட்டுக்கு எதிராக தனிப்படைகள் அமைத்து சத்தீஸ்கர், ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்காளத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த நடவடிக்கையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பதவியில் இருக்கும் பொழுதே பொலிட் பீரோவில் பாதி பேரை ஒன்று கைது செய்தார்கள் அல்லது நடவடிக்கையில் கொல்லப்பட்டார்கள். மத்திய கமிட்டியில் 1/3 பேர் கைது செய்யப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள். அந்த தொடர்ச்சி தான் இந்த அரசு தொடர்ந்துகிறார்கள். அந்த தொடர்ச்சியில் மாவோயிஸ்ட், நக்சலைட் வெல்லவே முடியாது. அவங்க எண்ணிக்கை குறைந்து கொண்டு தான் வரும். அந்த குறைந்து கொண்டு வர்றதை நான் வரவேற்கிறேன். தேர்தல் நேரத்தில் இதை போன்ற சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். அதை சமாளிப்பது, அதை எதிர்கொள்வது, பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பது ஒரு அரசனுடைய கடமை.
அந்த அரசு அதை செல்லும். எல்லா தேர்தல்லையும் இப்படித்தானே, எல்லா தேர்தல்லையும் தேர்தலுக்கு முன்னாடி கடைசி ஆண்டில் சில கோரிக்கைகளை வலியுறுத்துவார்கள், வேலை நிறுத்தம் என்று அறிவிப்பார்கள். அதை அரசு தீர்க்கும். அந்த அரசு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்ப்பார்கள். 11 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துவ குழந்தைகள் வீதி வீதியாக பாடல் பாடுவதை நுழைந்து தாக்குபவர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 11 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடியிருக்கிறார். கிறிஸ்துவ குழந்தைகள் மீது தாக்குதல் திடீரென்று 11 ஆண்டுகளுக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார். இதை மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா? மதுரை மாவட்டம் துவரிமான் அருகே பெங்களூர் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இந்த சாலை துவரிமான் வழியாக மேலக்கால், சோழவந்தன் உட்பட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலையாக உள்ளது. தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே பாலம் கட்டுவதற்காக மத்திய அரசு 46 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தற்பொழுது பணிகள் துவங்கியுள்ளன. பாலத்தின் இருபுறத்திலும் சாலைகள் விரிவாக்க பணிகள் துவங்கியுள்ளன. அதற்காக மதுரையின் சோலைவனம் என அனைவராலும் போற்றப்பட்ட துவரிமான் சாலையில் இருந்த மரங்கள் தூரோடு வெட்டி அகற்றப்பட்டு வருகிறது. சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் 70 ஆண்டுகள் பழமையான 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டு வருவது மக்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. துவரிமன் பக்கம் வந்து சாலை விரிவாக்கத்துக்காண்டி மரங்களை ஃபுல்லாக வெட்டுறாங்க. வெட்டுனா உண்மையிலே வேதனை தான் இருக்குது. அந்த இட பக்கம் போகும்போது இப்படியே சோள கணக்காக குழுன்னு இருக்கும். அந்த பக்கம் போகும்போது இப்போ சாலை விரிவாக்கத்துக்காண்டி மரத்தை வெட்டுறாங்க. வேதனை தான் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம நத்தம் சாலையும் அழகர் கோயில் சாலையும் இதே மாதிரி தான் சோள கணக்காக இருந்தது. இப்போ அந்த நாங்கவழி சாலைக்காண்டி இவங்க ஃபுல்லாக மரத்தை வெட்டுறாங்க. அது முறையாக வந்து மரக்கன்று நடுறாங்க. நட்டு அதுக்கு பராமரிக்க மாட்டோம்ன்றாங்க அதிகாரிகள். வந்து தண்ணி ஊற்றுறாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு தண்ணியில் ஊற்றி வளர்த்தா நல்லாயிருக்கும். இதே மாதிரி திருப்பி கொண்டு வரணும் எல்லா சாலையிலும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா குழுன்னு இருக்கும். அருமையாக இருக்கும். நம்ம நின்று ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருந்து வெயிட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருக்கும் அந்த இடம். அவ்வளோ அருமையாக இருந்தது. இப்போ வெட்டுறாங்க. வேதனை தான் இருக்குது. இருந்த மரத்தை இப்போ வளர்க்க முடியாது. வெட்டுறது ஈஸியாக வெட்டிடுறாங்க. இப்போ மரத்தை வச்சு வளர்க்க முடிய மாட்டேது. சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் ஒரு மரத்தை அகற்றினாலும் அதற்கு பதிலாக 12 மரக்கன்றுகளை நட்டு மரங்களாக்கும் வரை கண்காணித்து வளர்க்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. எனினும் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் உத்தரவுகளை அதிகாரிகள் காற்றில் பறக்கவிடும் சம்பவங்கள் தொடர்வது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. திருச்சி விமான நிலையத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். இது ஒரு கட்சி முன்கூட்டியே வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு அல்ல. உரிய நேரத்தில் உரிய முறைப்படி முடிவெடுத்து அதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம். ஆகவே சில முடிவுகள் அல்லது நிலைப்பாடுகள் காலம், நேரம் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடுக்க முடியும். எனவே இதை திரும்ப நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உரிய நேரத்தில் அந்த முடிவை எடுப்போம். நான் பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை. அதனால்தான் அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய செயல் திட்டம், அவருடைய அரசியல், அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ்க்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஒருபுறம் தமிழ் தேசியம் பேசுவது போல் அவர்கள் நாடகமாடுகிறார்கள். இவர்கள் ஒருபுறம் தனித்து நாங்கள் இயங்குகிறோம், திராவிட அரசியலையும் பேசுகிறோம், பெரியார் அரசியலையும் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரையில் பிஜேபி பற்றியோ ஆர்எஸ்எஸ் பற்றியோ இதுபோன்ற சனாதன சக்திகளின் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா? ஏன் பேசவில்லை? அவர் கொள்கை எதிரி என்கிறார். கொள்கை எதிரி என்றால் அவர்களை கொள்கை அடிப்படையிலே விமர்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா இல்லையா? கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டுமா இல்லையா? கண்டிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதுதான் உண்மை.
அதேபோல் பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியார் இருப்பை தகர்ப்பேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த அரசியல் சாதாரணமான அரசியல் அல்ல. அவர் பேசுவது பெரியார் அரசியல் என்பது எளிய மக்களுக்கான அரசியல், விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல், எஸ்சி எஸ்டி ஓபிசி போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியல். அந்த அரசியலையே தகர்ப்போம் என்று சொல்வதை எப்படி நாம், இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸுடைய அரசியல், இதுதான் பிஜேபியினுடைய அரசியல். அவர் பிராமணர் என்கிற கடப்பாறையை கையில் எடுக்கப் போகிறாரா அல்லது அவரே பிராமணர்களின் கடப்பாறையாக மாறப்போகிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே தான் இவ்வளவு நாள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று எண்ணி நாம் இருந்தோம். ஆனால் அவர் பேசுவது இந்த சனாதன தேசியம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அவரே ஒப்புக்கொள்கிறார், நான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்பது திமுக என்கிற கட்சிக்கு எதிரான கருத்து அல்ல. அது நாம் எல்லோரும் பேசுகிற அரசியலுக்கு எதிரான கருத்து இது.